ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி பியூர் மசாலா டேஸ்ட்டில் நம்ம என்ன மசாலா பொடி பார்க்க போகிறோன்னா மட்டன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியை நல்லா உடையிற பதத்துக்கு வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ கொத்தமல்லியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஸ்லோவிலே இருக்கட்டும். வரமிளகாய் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்தோமா போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகா நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா சீரகம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். சீரகத்தை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீரகத்தை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. சீரகத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மிளகு தானே ஆட் பண்ண போகிறோம். மிளகையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா மிளகு நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. மிளகு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சோம்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம். சோம்பு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சோம்பை நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ சோம்பை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, அதில் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. ஏலக்காயை நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணலாங்க. ஏன்னா ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணாலும் மசாலாவோடைய வாசம் ஃபுல்லாக ஏலக்காய் ஃப்ளேவர்லேயே இருக்கும். அதனால் நம்ம ஏலக்காயை குறைவாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அரிசி தாங்க ஆட் பண்ண போகிறோம். இப்போ அரிசியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் உங்களுக்கு இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மசாலா பொடி எல்லாமே என்னுடைய ஓன் ப்ரிப்ரேஷன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதோட டேஸ்ட்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அந்த ஒரு டேஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த மசாலா பொடி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ அரிசியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.
இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கசகசை தாங்க ஆட் பண்ண போகிறோம். இப்போ கசகசாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வறுத்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால இது வறுபட கொஞ்ச நேரமே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா கசகசாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. கசகசாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பூண்டு தாங்க ஆட் பண்ண போகிறோம். பூண்டு ஆல்ரெடி நம்ம இடித்து வெயிலில் நல்லா காய வச்சிட்டோம். இதை ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்து எடுத்தோமா போதும். ஏன்னா இப்போ நம்ம வறுத்து மறுபடியும் வெயிலில் காய வச்சு தான் அரைக்க போகிறோம். அதனால் இதை கொஞ்ச நேரம் மட்டும் வறுத்து எடுத்தோமா போதும். பார்த்திங்கன்னா தெரியும் பூண்டு நம்ம போட்டதை விட இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பூண்டை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சுக்கு தாங்க ஆட் பண்ண போகிறோம். சுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை நம்ம மசால் பொருளில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டன் மசாலா ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா சுக்கையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். சுக்கை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் மசாலாவுக்கு தேவையான அனைத்து பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் மசாலா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.